கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். So I'm glad to be here, and first of all I thank the Lord Almighty for this opportunity, and I thank brother Jacob and sister Debo for giving this opportunity. And it's something very special. Last week சொன்னதுமே the whole week became stressful. ஆண்டவர் என்ன பேச போறாரு because it's so important that நம்மளுடைய சுயத்தினால் இல்லை, ஆவியில பேசணும். ஆனா இன்றைக்கு நான் சந்தோஷமா சொல்லுவேன், தேவன் நமக்காக ரொம்ப அதிகமான வார்த்தையை வச்சிருக்கிறார். அண்ட் இன்னைக்கு நமக்கு we have a lot to do with the Bible. வேதத்தை நம்ம திறந்து நிறைய படிக்க வேண்டியது இருக்கிறது, கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. So I would like to start with a testimony. இந்த சாட்சியை ஆண்டவர் எனக்கு காலையில தான் காண்பித்தார். And God insisted this to be shared among everyone. So இது என்னை குறித்தல்ல, இட்ஸ் அபவுட் அ கப்பிள், கொஞ்சம் வயதான கப்பிள். அவருடைய பேர் வந்து மைக் அண்ட் பெத் ஃப்ரம் கலிஃபோர்னியா. அது ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன், ஆண்டவர் இந்த வார்த்தை இன்றைக்கு நமக்கு சொல்றது. ஸோ அவர்கள் ஒரு சதர்ன் ஆரோக்கியோ அப்படின்ற ஒரு இடத்துல அவர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த சாட்சியை சொல்லுவதற்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப செழிப்பா இருந்துச்சான். they had houses, they had cars, they had everything. So எல்லாமே இருந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ல என்ன ஆயிடுச்சு, அவர்கள் எல்லாத்தையும் இழக்க ஆரம்பிச்சாங்க. அவருடைய கார், வீடு, சொத்து, வேலை, சொல்ல போனா the complete job trial. they had a very very difficult phase in their life. அப்படி எல்லாவற்றையும் இழந்துட்டு அவர்கள் ஒரு பாயிண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவர்கள் யோசித்தாங்களாம், இன்னைக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம் வேலைக்கு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 பேரும் சேர்ந்து ஒரு 200 அப்ளிகேஷன்ஸ் கிட்ட அவங்க அப்ளை பண்ணாங்களாம். ஆனா கதவுகள் திறக்கப்படவே இல்லை. ஸோ ஒரு பாயிண்ட்ல கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி, ஆண்டவராகவே தான் இருக்கிறார், நம்ம அவருடைய சித்தத்துக்கு விடுவோம் என்று சொன்னதுக்கு அப்புறம் கூட அவர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையாம். அவருடைய குமாரன், அவருடைய பெயர் ஜெஃப். ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா கன்சாஸ் சிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ப்ராஃபிட் கூட அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாராம். ஸோ he was into prayer, he was going around with the prophet. அப்போ இந்த கப்பல் என்ன பண்ணாங்கன்னா அவங்க 2 பேர், அவருடைய சன் கிட்ட கேட்டாங்களாம், கேன் யூ கெட் அஸ் அ வேர்ட், எங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்க முடியுமா, ஆண்டவர் என்கிட்ட பேச சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்களாம். ஆனா ஆண்டவர் பேசவே இல்லையாம். அப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா 2 பேரும் உட்கார்ந்து வேதாகமத்தை முன்பதாக வைத்துட்டு கேக்குறாங்களா, ஏன் நம்மளோட பையன் ஒரு வார்த்தையை, கத்தோட வார்த்தையை கூட நமக்கு கொடுக்க மாட்டாரு, ஏன் ஆண்டவர் நம்மகிட்ட பேசவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் பொழுது அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த பைபிள் ஓபன் ஆயிருக்க பேஜஸ் இட் டர்ன்ட் அவுட் டு பி ஒரு பேஜ்ல போய் நின்னுச்சான். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்துல அந்த வார்த்தையை கொண்டு நான் இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் பேசுறார் அந்த கப்பல் கிட்ட, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ, நீங்கள் இத்தனை புத்தியினரோ. நீங்க ஆவியில ஆரம்பிச்சீங்க, இன்றைக்கு நீங்க மாம்சத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அப்போ நீங்க இந்த அளவுக்கு புத்தியினரா இருக்கிறீங்களோன்னு கேட்ட அடுத்த மாத்திரத்துல கலாத்தியர் 3:3 பார்த்தது போல, are you so foolish ஆண்டவர் கேட்கிறார். அப்ப கேட்ட உடனே one thing they did was they repented. ஆமால, நம்ம ஆவியில கேட்டுக்கொண்டிருக்கிறபடி இல்லாம மாம்சத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த 1 மாசத்துல என்ன ஆயிடுச்சு, ஒரு கால் வருது, அவர்களுக்கு ஒரு போன் வருது. அப்போ ஆவியானவர் அந்த பெத் என்ற ஸ்திரீக்கு வலியுறுத்துகிறார், யூ ஆன்சர் திஸ் கால் அப்படின்னு. அந்த கால் எடுக்கும் போது there was a principle, it was unexpected call. அப்படி ஒரு நபரோட அவர்கள் பேசினதே கிடையாது. அந்த நபர் சொல்றாராம், நான் இந்த ரெடின்டன் இருக்கிற ஒரு இடத்தினுடைய லோக்கல் ஸ்கூல் பிரின்சிபல் பேசுறேன். என்னுடைய நண்பர் கன்சாஸ் சிட்டில இருக்கிற ஒரு ப்ராஃபிட், அவருக்கு உங்களுடைய நம்பரை ஆண்டவர் தரிசனமா கொடுத்து என்னை கொண்டு உங்களுக்கு கால் பண்ண சொன்னார் அப்படின்னு. கால் பண்ண உடனே இவர்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, ஜஸ்ட் கால் பண்ண சொன்னார், அவ்வளவுதான். இவங்க பேசிட்டு வச்சதுக்கு அப்புறம் ரெடின்டன் சிட்டிக்கு இவங்க மூவ் ஆகுறாங்க. அப்போ அந்த இடத்துல இவர் வேலைக்கு அப்ளை பண்றாரு. அப்போ ஃபெடரல் கவர்மெண்ட்ல ஒரு வேலைக்கு அப்ளை பண்றாங்க. ஒரு 2 months ஆகுது, ரெஸ்பான்ஸ் வரல. 3 months ஆகுது, ரெஸ்பான்ஸ் வரல. ஒரு நாள் கால் வருது,
யூ கம் அண்ட் ஜாயின் இன் 2 weeks அப்படின்னு. இன்னும் 2 வாரத்துல நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர்களுக்கு வீடு வந்து இன்னும் அற்புதமான ஒரு இது. போகும்போது அந்த லேண்ட்லார்ட் எல்லாம் வண்டர்ஃபுல்லா அமையறாங்களாம் இவங்களுக்கு. அதுலயும் ஐ வில் லோயர் த ரெண்ட் அப்படிங்கிறாங்களாம். எந்த அளவுக்கு பாருங்களேன் கர்த்தருடைய கிருபை. அப்போ அந்த ரெண்ட் உங்களுக்கு நான் லோயர் பண்றேன். அந்த மொமெண்ட்ல they realize it's none other than the Lord. கர்த்தர் தாமே இதை செய்தார் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அப்போ அதுக்கப்புறமாக இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஆவியானவர் இந்த ஸ்திரியோட கூட பேசும்பொழுது எரேமியா 32வது அதிகாரம் 42வது வசனத்துல ஒரு வசனத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். சோ 32:42 அந்த வசனத்தை படிக்கும் பொழுது 2 வாரத்திலேயே அவருடைய சன் இருக்காரு இல்லையா, அவர் ஜெஃப் கால் பண்ணி சொல்றாராம், God is asking me to tell you read Jeremiah chapter 32 and verse 42 அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார், now you came into the land and now that your calamities are over I am going to give you everything. ஆமென். நீ இந்த பூமிக்கு இப்ப வந்துட்ட, உன்மேல இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே போயிடுச்சு. இப்பொழுது நான் உனக்கு சொன்னவற்றை as he promised. Can we all say as he promised? That is the word today. Hallelujah. அவர் சொன்னதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. நம்மோட கூட இருக்கிறார். நமக்கு தெரியும் தேவன் நம்மோட கூட தான் இருக்கிறார், நம்மோட பேசுறார். ஆனா அநேக வேலைகள்ல நம்ம துன்பத்தை கடந்து போகும்பொழுது மாம்சத்துல நம்ம சிந்தனைக்குள்ளாக போக ஆரம்பிக்கிறோம். we're not able to believe. பரத்தினாலல்ல, பலத்தினாலல்ல, பராக்கிரமத்தினாலல்ல, அவருடைய ஆவியினால் ஆகும் என்பதை இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட அதை சொல்லுகிறார். சோ கர்த்தர் ஒரு விஷயம் மட்டும் நேற்றைக்கு நான் யோசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, பிதா நம்மளை எல்லாரையும் அறிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அதனால அவர் சொன்ன வார்த்தைகள் நம் வாழ்க்கையில நிறைவேறும். அது ஒரு நாளும் அழிந்து போகவே போகாது. அவருடைய வார்த்தை நம் வாழ்க்கையில நிறைவேறும். வசனம் சொல்லுகிறது, ஏசாயாவுல எடுத்துக்கொள்வோம். ஏசாயா chapter 46 verse 10. என்று சொன்னார். டிக்ளேரிங் த எண்ட் ஃப்ரம் த பிகினிங். கர்த்தர் எப்பேற்பட்டவர்னா, நம்ம எல்லாமே துவக்கத்தை தான் பார்ப்போம். ஆனா ஆண்டவர் பிளான் பண்றது எப்பவுமே he declares the end from the beginning. Hallelujah. சோ ஆண்டவர் வந்து முடிவை பார்க்கிற தேவன், எதிர்காலத்தின் தேவன். நம்ம எதையா நினைச்சு குழம்பிக் கொண்டிருக்கிறோம்னா, நாளை குறித்து குழம்பிக் கொண்டிருக்கிறோம்னா அதை குறித்து வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய எதிர்காலத்தை நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற தீர்மானம், அதாவது இந்த பிகினிங்கை ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு நம்ம கடந்து போகிற நாட்கள் ரொம்ப கஷ்டமா இருந்தா கூட இந்த நாட்களை கடக்க நமக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த கிருபையும் ஸ்லாக்கியமும் மற்ற ஜனங்களுக்கு கிடையாது, இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு கிடையாது. ஆனா அறிந்த நமக்கு தான் அது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ஜான் பிரபாகர் சொல்லிட்டு இருந்தாரு ஒரு வார்த்தை எனக்கு. அவரு 34-35 years ஆஃப் அந்த மினிஸ்ட்ரியில அவரு ஒரு சந்தோஷமா இருக்கிற கிறிஸ்டியனை பார்த்தது இல்லையா. He has not seen one Christian who is happy. அதை யோசிப்பேன். என்ன கேட்டா கூட சொல்லுவேன். நான் அது திடீர்னு யோசிக்கும் போது நல்லாதான் இருக்கேன் பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நல்லாதான் இருக்கேன். அந்த நல்லாதான்றதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இதே அவர் சொல்றாரு, he has seen the happy Muslims, he has seen the happy Hindus, but he has not seen the happy Christian. Why? பிசாசான வந்து ஒரு விஷயத்துல he is finding it successful. எந்த அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கு கவலையை கொடுக்கறதுல, அந்த கவலையை நம்ம அட்டென்ஷன் எடுத்துக்கிறதுல. நமக்கு எப்படின்னா, ஒரு 100 விஷயம் நல்லது நடந்திருக்கும், ஆனா ஏதோ ஒரு விஷயம் சரியா நடக்கலன்னா அதுலதான் கான்சென்ட்ரேஷன் போயிட்டு இருக்கும். ஆண்டவர் இதை செய்யல, ஆண்டவர் இதை செய்யல. அதனாலதான் we are not happy Christians. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, rejoice. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட தீர்மானமாக இருக்கிறது. அதே ஏசாயா 46வது அதிகாரத்துல கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார் 3வது வசனத்துல, யாக்கோபின் சொல்லுங்க. நான்காவது வசனமும் படிங்க.
ஹalleluya. God is good. நான் அதான் இந்த வசனத்தை படிக்கிறப்போ ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினது, அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இத்தனை நாள் ஒரு சில ஒரு சிலைகள் எல்லாம் செஞ்சு அந்த சிலைகளை நீங்க சுமந்துக்கிட்டு வந்துட்டு இருந்தீங்க இல்லையா? சோ நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதை நம்புறோமோ, தேவனை அல்லாமல் எந்த காரியத்தை நம்புறோமோ அதை நாம் சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அல்லாத ஏதாவது ஒரு விஷயத்தை நாம நம்புறோம், உலகத்துல அழிந்து போகிற காரியங்களை நான் நம்புறோம்னா அதை நாம் சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சுமக்க தேவையில்லை, உங்களை நான் சுமக்கிறேன் என்று. கர்த்தர் தான் நம்மளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். இது நம்மனால ஆகுது, நம்மனாலதான் நடக்குது அப்படிங்கிறது கிடையாது. கர்த்தர் முதிர் வயது முதல் கொண்டு நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். 13வது வசனத்துல கர்த்தர் சொல்கிறார், என் நீதியை சமீபி பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். இது கர்த்தரே சொன்னது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு ப்ராமிஸ்டா இருக்கிறதுனா, அவர் சொல்லுகிற காரியங்கள் ரொம்ப ஆழமான வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள் அந்த மோட்டிவேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். when we go through the trials and tribulations, நமக்குள்ள வாழ்க்கையில ஒரு மாதிரி சோர்ந்து போகிறோம். ஏன்னா இட்ஸ் நேச்சர். ஏன்னா தேவன் நமக்கு ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறார் இல்லையா? அந்த இப்போ யாராவது ஒருத்தர் நமக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாங்கன்னா அது நடக்குதா இல்லையா நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா அது நடக்கலைன்னா we get disappointed. இட்ஸ் நேச்சர். ஆனாலும் நம்மளுடைய நேச்சர் எப்படின்னா திரும்பவும் நம்ம ஆண்டவர்கிட்ட தான் வருவோம். ஆமென். ஏன்னா அவர் தான் நம்மை தாங்குகிறார், ஏந்துகிறார், சுமக்கிற ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாறி போக மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அந்த சரித்திரத்தை கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இதை சொன்ன நபர் யார் தெரியுமா? பாலாக். ஆமென். பாலாம் சொல்லுகிறார். அந்த பாலாம் சொல்லும் பொழுது அப்போ நான் யோசிக்கிறேன், அந்த சரித்திரத்துக்குள்ளாக என்னாகும் 22வது அதிகாரத்திற்குள்ளாக போகும்பொழுது அப்போ வசனம் 1-2-3 படிங்களா? என்ன நாலாவது வசனம் படிங்க சிஸ்டர். ஆமென். இப்போ இந்த பாலாக்குங்கிறவரு மோவாபியர்கள்ல ஒருத்தர். இப்போ இவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்த்து பயம். அவர் அமோரியர்களுக்கு அவர்களுடைய தேவன் செய்ததை பார்த்து இவருக்கு பயம். அப்போ எந்த இடத்துல இவர்களை டச் பண்ணா இந்த ஜனங்களை நம்ம ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னா, டு பிரேக் த ப்ராமிஸ் ஆஃப் த லார்ட். ஆமென். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ப்ராமிஸ உடைத்தா அப்ப என்ன நடக்கும்? இவர்களை ஓவர் கம் பண்ணலாம். அப்போ ஆண்டுடைய தீர்க்கதரிசியா இருக்கக்கூடிய அந்த பாலாமை பீலையாமை ஆண்டவர் இந்த பாலாக்கு என்ன செய்கிறார்? போய் ஒரு நெகோசியேஷனுக்குள்ள வைக்கிறார். இந்த சரித்திரம் நமக்கு தெரிஞ்ச ஒரு சரித்திரம் தான். ஆனா எனக்கு ரொம்ப அதுல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 20வது வசனத்துல, இரவிலே தேவன் பீலையாம் இடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின் படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். நான் சொல்ற வார்த்தைப்படிதான் நீ செய்யணும் அப்படின்றார். அப்ப ஆண்டவர், ஏன்னா அந்த நெகோசியேஷன் நமக்கு தெரியும். பீலையாம் வந்து he was not okay because he wanted God to change the word. ஆண்டவர் மாத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம நிறைய நேரத்துல இதை தான் செய்யறோம். ஆண்டவர் எனக்கு ஏத்த மாதிரி மாத்தி பேச மாட்டாரா என்று சொல்லி. ஆனா ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற காரியங்களை நம் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் அவ்வளவு பெரிய ஒரு தேவனா இருக்கிறார். அப்போ இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறமாக இவர் கடந்து போகும் பொழுது பீலையாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி மோவாபின் பிரபுக்களோட போனான். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. அப்ப நான் யோசிச்சேன், ஆண்டவர் தான் போ சொன்னார். ஆனா இப்ப போகிறத நினைச்ச ஆண்டவர் கோபம் வருதுன்னா, தேவனுக்கு அறிந்த காரியம் என்ன தெரியுமா? இந்த பீலையாம் தேவன் சொன்னபடி செய்ய மாட்டார் என்பது தேவனுக்கு தெரியும்.
இந்த பிலேயாம் நிச்சயமா மாத்தி பேச போறார், தன்னுடைய சின்னங்களுக்கு விரோதமாக பேச போகிறார் என்பது தெரிந்து கோபம் உண்டது. ஆமென். அப்போ வசனம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல நமக்கு விரோதமாக எந்த வார்த்தை வந்தாலும் சரி, தேவன் சொன்ன ப்ராமிஸ்க்கு விரோதமாக எந்த வார்த்தை வந்தாலும் சரி, அதற்கு முன்பதாக உருவின பட்டயத்தோட தேவன் வந்து அங்கே நிற்பார். ஹல்லேலூயா. He stops it. He stops it. அதுதான் தேவன். ஏன்னா அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாறி போக மனுபுத்திரன் அல்ல. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை அது யாரு மாற்ற வேண்டும் என்று நினைத்தால், ஏன் அவருடைய ஜனங்களை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் கூட அங்கே உருவின பட்டயத்தோட கர்த்தர் வந்து நிற்பார். அப்பேற்பட்ட தேவன் நம் தேவனாய் இருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்கிறார் 23வது வசனத்துல, கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக் கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு, கழுதைக்கு கூட தெரிகிறது. we know this history. அப்ப இந்த சரித்திரத்தை கொஞ்சமாக நம்ம படித்து கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு பிலேயாமின் இடத்துல, இந்த ஜனங்களுக்கு விரோதமாய் நீ பேசாதே, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். இது அந்த ஜனங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் தான், கர்த்தருக்குள்ளாக வந்திருக்கிற நமக்குள்ளாகும். அதேதான், we are blessed, we are really blessed. இன்னும் நிறைய காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏன்னா அவரை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக ஆண்டவர் சவுலை, சரி நீ இஸ்ரவேலுக்கு ராஜாவாயிரு என்று ஜனங்கள் கேட்டதுனால ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். சவுல் தேவனை அறிந்து கொள்ளவில்லை. he was focusing on the performance. ஆண்டவர் இதை செய்யணும், ஆண்டவர் அதை செய்யணும், நமக்கு இந்த அற்புதத்தை செய்யணும்ன்றதா இருந்ததே தவிர தேவனுடைய இருதயத்துல என்ன இருக்கிறது, தேவன் எப்பேற்பட்டவர் என்பது நமக்கு தெரிகிறது கிடையாது. சவுலுக்கும் அது தெரியாமல் இருந்ததுனாலதான் he faced the biggest failure. Today the Lord wants us to know, let God be the Lord. ஹல்லேலூயா. கர்த்தர் கர்த்தராவே இருக்கட்டும். ஏன்னா அவர் சொன்னது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிற தேவன், அவர் மாற்றுகிற தேவனே கிடையாது. இவைகள் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமாக ஆண்டவருடைய வார்த்தை இங்கே 31வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார், வழியில் நின்று உருவின் பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். நமக்கு விரோதமாய் வருகிற ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிற தேவன். 24வது அதிகாரத்துல 23வது அதிகாரம் 19வது வசனம். ஆமென். அந்த 18வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பாலாகே எழுந்திருந்து கேளும், சிப்போரின் குமாரனே எனக்கு செவி கொடும். இப்போ பாலாக்கு வந்து சொன்ன வார்த்தையை மாத்தி பேசணும்னு நினைக்கிற ஒரு ஆளு. Is he the right person to even testify about the Lord? கர்த்தரை குறித்து சொல்றதுக்கான சரியான ஒரு பர்சனா இல்ல. ஆனா அந்த நேரத்துல பிலேயாமுக்கு தெரிகிறது, இந்த தேவன் மாத்தி பேசுற தேவன் கிடையாது. ஆமென். சோ அதனாலதான் அவருடைய வாயிலிருந்தே சொல்றாரு, அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. இன்றைக்கு நம்ம எத்தனையோ பேர் வந்து மனுஷருடைய ப்ராமிசஸ்ல நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். You know, we might have gotten the offer letter, ஆனா அந்த ஆஃபர் லெட்டர் கேன்சல் கூட ஆயிருக்கலாம். நமக்கு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கலாம், இல்ல டாக்டர் சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, இட்ஸ் cannot be cured அப்படின்னு சொல்லிட்டு, it cannot be fixed, வாழ்க்கையில இது நடக்கவே நடக்காதுன்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. கர்த்தர் நம்ம கிட்ட சொல்றாருன்னா அவர் பொய் சொல்ல மனுஷன் கிடையாது. மனுஷன் மனம் மாறி போகலாம், ஆனால் மனுபுத்திரன் போல மனம் மாறி போகிறதற்கு அவர் தேவன் கிடையாது. ஹல்லேலூயா. அவர் நமக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். 21வது வசனத்துல, அவர் யாக்கோபிலே அக்கிரமங்களை காண்கிறதில்லை சொல்வோமா? அவர் எனக்குள்ள அக்கிரமங்களை காண்பது கிடையாது. அப்படி கண்டிருந்தா நம்ம யாருமே இங்க இருக்க முடியாது. ஆமென். நம்ம யாருமே இங்க இருக்க முடியாது. அவர் நம்மை தாங்கி வந்திருக்கிற தேவன். நான் சொல்றது முழுக்க முழுக்க கிருபையினால கர்த்தர் நம்மளை நடத்திட்டு இருக்கிறார். கிருபையின் வாழ்க்கைன்னு மட்டும் நான் எம்பசைஸ் பண்ணல. All that I'm trying to say is, கர்த்தர் நம்மோட கூட விளங்க பண்ணுகிறது என்னன்னா, அவருடைய வார்த்தை நிறைவேறும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த நான் ஒரு சரித்திரத்தை படித்துக் கொண்டிருக்கும் போது I was like so impressed. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட யோசிச்சேன், எப்படி ஆண்டவர் இந்த ப்ராமிசஸ் அழகா கீப் அப் பண்றான்னு சொல்லி. ஆதியாகமம் எக்ஸோடஸ் சாப்டர்
33 verse 1 to 3. யாத்ராகமம் 31வது அதிகாரம் 1-3. ஆமென். நான் இந்த சரித்திரத்தை பார்க்கும்போது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு காரியம். மோசே தேவனோட கூட சீனாய் மலையில தனித்திருக்கும் போது கீழே என்ன நடக்குது, அவர் திரும்ப வருவாரா மாட்டாரா, என்ன ஸ்டேட்டஸ்னே தெரியல. இந்த ஜனங்கள் தனக்கென்று ஒரு விக்கிரகத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க மாம்சத்துல. ஆமென். மாம்சத்தில் இது கூட ஆரோனும் சேர்ந்து அதை ஏற்படுத்தி இருக்கிறார். இப்போ மோசே இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னுடைய பிரசன்னம் உங்களோட கூட வராது. அப்ப நம்ம யோசிக்கிறோம், அவருடைய பிரசன்னம் நம்மோட கூட வரலன்னா அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறாம இருக்குமா அப்படின்னா இல்ல. ஆண்டவர் அந்த வசனத்தை சொல்றாரு, நான் சொன்னபடியே உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன், உங்களுக்கு நான் சொன்ன வார்த்தைய நான் நிறைவேற்றுவேன், ஆனா என் பிரசன்னம் உங்களோட வராது. அப்ப யோசிச்சு பார்க்கும் போது ஆண்டவர் எவ்வளவு ஸ்வீட்டா பேசுறாரு பாருங்களா அந்த இடத்துல. You expect the miracles that will happen in your life as I promised. நான் சொன்ன மாதிரி அந்த ப்ராமிஸ் நடக்கும், ஆனா என்னுடைய பிரசன்னம் உங்களோட வராது அப்படின்னு சொல்றாரு. இந்த சரித்திரத்துல பார்க்கிறப்ப ரொம்ப அழகா இருக்கும். மோசே ஆண்டவருக்கு விடவே மாட்டார். அவருடைய பிரசன்னத்துக்காக ஆண்டவர்கிட்ட போய் மோசே கேட்டுட்டே இருப்பார். இது மட்டும் இல்லாம அந்த கேம்புக்கு உள்ள இருந்த தேவனுடைய அந்த ஆசரிப்பு கூடாரம் ஆண்டவர் சொன்னதுனால என்ன பண்ணுவாரு, அப்போ மோசே விட மாட்டாரு. கேம்ப்ல இருந்து கொஞ்சம் தூரமாவது போய் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை போட்டு ஆண்டவரோட கூட முகமுகமாய் பேசுகிறார். அப்ப வசனம் சொல்கிறது, தேவன் மோசேவோட கூட ஒரு நண்பரோட பேசுகிறது போல அவர் பேசினார் என்று. அதுக்கப்புறமாக என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று ஆண்டவர் சொல்கிறார். The presence of the Lord is very important, and more than anything what got me here is, நான் வரலனாலும் உனக்கு நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று அந்த ஜனங்கள் கிட்ட சொல்றார். வணங்கா கணத்துள்ள ஜனங்களா இருந்தா கூட, எப்பேற்பட்ட ஜனங்களா இருந்தா கூட, because the Lord has brought us into his territory, the promises will never be void. Hallelujah. என்னைக்குமே அவருடைய வார்த்தை அது என்றைக்குமே நம்மளை விட்டு போகாது. அதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா, அவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். Are we expecting the presence of the Lord or the performance of the Lord? இன்றைக்கு எது நம்மளை குறித்து நம்மள ஆண்டவர்கிட்ட பிரிக்குது அப்படின்னு சொன்னோம்னா, எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறலனாலும் இல்ல ஒரு எம்ப்டினஸ் அப்படி இருக்கும் பொழுது we get disappointed. இது நடக்கல அது நடக்கல, இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தாங்க. எனக்கு ஆச்சரியமாவே தெரியல இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் முறுமுறுத்தாங்க. நம்ம வெளியிலிருந்து பார்க்கும்போது படிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தெரியுமா, stiff necked people, but look at us. நம்மளுடைய சூழ்நிலையும் அப்படிதான். இன்ஃபேக்ட் அவர்கள் பரவாயில்ல, வனாந்தரத்துல வழிகள் இல்லை, ஆறுகள் இல்லை, ஒன்றுமே கிடையாது. டுடே we have GPS, we have internet, we have everything, with us. We know things can be possible. ஆனாலும் நாம் என்ன செய்யறோம், வடங்கா கழுத்துள்ள ஜனங்கள் போல டக்குன்னு கோவம், ஆண்டவர்கிட்ட கோவம், இது நடக்க மாட்டேங்குது, இது ஏன் இப்படி தப்பா போகுது என்று சொல்லி. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை எப்படி யோர்தான் நதியை கடக்க செய்தேனோ, எப்படி செங்கடலை கடக்க செய்தேனோ அதே போல கடக்க செய்வேன் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அந்த வசனங்கள்ல பார்க்கும் பொழுது யோசுவா நீங்க எடுக்க வேண்டாம், பட் ஐ எம் ஜஸ்ட் சேயிங் ஒரு சில காரியங்களை லாஸ்ட் வீக் I was sharing it with the group. அப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லி அந்த 12 கற்களை அந்த யோர்தான் நதியை கடந்து வந்ததுக்கு அப்புறமாக 12 கற்களை கொண்டு அவர்கள் அடுக்கி வைக்கிறாங்க இல்லையா, ஆண்டவர் சொல்லுகிற போல. அப்ப யோசுவா முதலாவது இத சொல்றப்போ அந்த ஜனங்கள் கிட்ட சொல்றாரு, தேவன் நம்மோட கூட இருந்த காரியத்தை உங்களுடைய பிள்ளைகள் கேட்கும் போது அவருடைய பலத்தை இதன் மூலியமாக நீங்க வெளிப்படுத்துங்க. நாம் எப்படி தேவன் நம்ம இதை கடக்க செய்தார், there is a difference. நம்மை எப்படி அதை கடக்க செய்தார் என்பதை உங்களுடைய பிள்ளைகள் கேட்கும் போது அதை சொல்லுங்க. அப்ப என்ன அர்த்தம், தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை சொல்வதற்கு. இதே அந்த வேத பகுதியில நீங்க பார்க்கும் பொழுது
அந்த கில்கால் இடத்துல வந்து அந்த கற்களை நிறுவினதுக்கு அப்புறமாக யோசுவா சொல்றாரு, உங்கள் பிள்ளைகள் கேட்கும் போது, திரும்பவும் உங்கள் பிள்ளைகள் கேட்கும் போது அவரிடத்துல சொல்லுங்க, நீங்கள் அதை எப்படி கடந்து வந்தீர்கள் என்றும் உங்களோட தேவன் எப்படி இருந்தார் என்பதையும் சொல்லுங்கள். Amen. It is so important today to our family and the children. We have to say how even we crossed it. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வாசல் நிலைகள்ல அந்த வசனத்தை வைங்க. உட்கார்ந்து பேசும்போது உங்களோட பிள்ளைகள் இடத்துல பேசுங்க. இன்னைக்கு அநேக நேரம் we are only talking about disappointments. இன்னைக்கு அநேக நேரம் இது நடக்கல, அது நடக்கல, அந்த frustration, இந்த frustration. I was reading something. If somebody is yelling at you, யாராவது ஒருத்தர் சம்பந்தம் இல்லாதவங்க இல்ல சம்பந்தப்பட்டவங்க உங்ககிட்ட கோவப்படுறாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க கோவப்படாதீங்க. ஏன்னா அவர்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ்னால தான் அவர்கள் கோவமா இருக்கிறாங்க. Because they go through the struggles and they do not like themselves. அவர்களே அவர்களுக்கு பிடிக்காத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது they are yelling at you, not because they are angry with you. அவர்களுக்கு நம்ம மேல கோவம் இல்ல, ஆனா அப்போ நம்ம அந்த ஆர்மர் ஆஃப் காட போட்டு தடுத்து கொண்டு சத்தியத்தை எடுத்துக்கொண்டு we have to peacefully move, because அவங்க go through பண்ற struggles we do not know. That's why they are frustrated. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய பிள்ளைகள் கேட்கும் போது நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து கடந்து வந்தீங்களே. God is so good. ஏன்னா ஆண்டவர் வந்து எல்லா கிரெடிட்டும் அவர் எடுத்துக்கல, நான் சொன்ன நீங்க வந்தீங்க. ஆமென். அந்த தண்ணீரை கடக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை நீங்க ஏன் மேல வச்சீங்க, நான் உதவி செய்தேன், you crossed it, and just like how you crossed it, I will make sure you will cross it again. ஆமென். நான் அதை கடந்துட்டேன். அதான் ஆண்டவரை பார்க்கும்போது அந்த பிரீஸ்ட் நிக்கிறாங்க அந்த உடன்படிக்கை பெட்டியை பிடித்துக்கொண்டு, அந்த ஜனங்கள் கடந்து தீரும் மட்டும் அவர்கள் அங்க நின்றாங்க. ஆண்டவர் எப்பவுமே நம்மளை தனியா விட மாட்டார். நாம் கடந்து தீரும் மட்டும் அவர் நம்மோட கூட இருப்பார். அப்ப நம்ம போயிட்டு திரும்பி பார்க்கும்போது யார் இருப்பா? தேவன் நம்மோட கூட இருந்திருப்பார். Hallelujah. That is a beautiful journey. I understand it is not an easy thing, but it is not impossible. எல்லாமே கர்த்தரால கூடுகிற ஒரு காரியமா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில தேவன் சொல்லுகிறார், உடைய வாழ்க்கையில நான் என்னுடைய குமாரனை கொடுத்தேன் என்று சொல்லி. எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு அதை விசுவாசிச்சிருக்கிறோம்? அவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார். He is a gift in our life, but we feel empty. Why? Because we are not realizing Jesus is there in our life. உங்களுக்கு தெரியுமா எத்தனை இடங்கள்ல இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்க்கையில வருவதற்கு தடைகள் இருந்துச்சுன்னு? In fact, when Jesus was born, அந்த 2 வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைகளை கொல்லணும். ஏரோது ராஜா ரூல் போடுறாங்க. எத்தனை ரூல்ஸ், எத்தனை ரெகுலேஷன்ஸ். ஆனா ஆண்டவர் எவ்வளவு பாதுகாத்தார். இதை விட அவர்கள் கர்ப்பமான உடனே, மரியாள் கர்ப்பமான உடனே இந்த யோசேப்பு அவரை தள்ளி விடலாம். obviously any man would think like that. எந்த ஆணுமே அதை யோசிப்பாங்க இல்லையா? அதனாலதான் யூத கலாச்சாரத்தின்படி ஒரு பெட்ரோத்தல் நடந்து திருமணம் ஆவதற்கு அட்லீஸ்ட் ஒரு 1 year டைம் கேப் இருக்கும். வை? அந்த 1 yearக்குள்ள அந்த ஸ்திரீ ஒருவேளை கர்ப்பமா இருந்தா அது தெரிஞ்சிரும். ஏன்னா அந்த காலகட்டங்களில் இன்றைக்கு வரைக்கும் யூதர்களுக்குள்ளாக ஒண்ணுன்னா the gene is very important. genealogy is very important. அப்ப அந்த ஜீனியாலஜி இம்பார்ட்டண்டா இருக்கும்போது எந்த ஒரு காரணத்தினாலும் அந்த திருமணம் பண்ணுகிற அந்த ஸ்திரீ தவறாய் வேற ஒரு ஜீனியாலஜிலிருந்து ஒரு வாரிசை கொண்டு வந்துடக்கூடாது என்பதற்காக அந்த 1 ஆண்டு, இட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ், அந்த 1 ஆண்டு நிச்சயதார்த்தத்திலிருந்து கல்யாணம் வரைக்கும் ஒரு கேப் இருக்கும். அப்போ இந்த டைம்ல தான் யோசேப்புக்கு வருகிற ஒரு இடி. என்னன்னா தான் கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு ஸ்திரீ இந்த மாதிரி கர்ப்பமா இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல when God's plan was about to be flipped, ஆண்டவர் என்ன பண்றாருன்னா தூதர்களை அனுப்பி யோசேப்புக்கு வழியை காட்டுகிறார். யோசேப்புக்கு ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் பூமியில பிறக்கணும் என்பது வாக்குத்தத்தமாய் வந்தது போல அது வாக்குத்தத்தமாய் நடக்கிறது. இதே பிலேயாமை கொண்டு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், யூதாவிலே ஒரு செங்கோல் விளங்கும் என்று சொல்லி. எந்த ஒரு பிலேயாம் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு கர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாரோ அதே பிலேயாம் மூலியமாக யூதாவிலே ஒரு செங்கோல் விளங்கும். அப்பா அந்த ஒரு நட்சத்திரம் வந்ததுக்கு அப்புறம் அது உங்களை வேற யாருனாலே உங்களை அசைக்க முடியாது.
இஸ்ரவேலரை யாருனால இந்த மோமெண்ட்ல ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு பாருங்களேன், பிழையாமை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து என்னும் அஸ்திபாரக்கல் இருக்கும் பொழுது நம்ம யாராலையும் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்ம நெருந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகின்ற தீயை அணையாமலும் காத்து கொள்ளுகிற தேவன் இயேசு கிறிஸ்துவானவர். எத்தனை இஃப் யூ லுக் அட் திஸ் இன்டென்ஸ்லி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை இடங்கள்ல he faced a lot of challenges. ஒரு மாம்சத்துல இருந்த தேவன் எவ்வளோ சேலஞ்சஸ் அவர் என்கவுண்டர் பண்ணார்னா, தன்னுடைய அந்த பர்பஸஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியாத அளவுக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்துச்சு. பட் his focus was only on one thing. என் பிதா என்னை அனுப்பியிருக்கிறார், என் பிதாவின் நாமம் மகிமைப்படும்படியாக, நான் இந்த ஜனங்களை சேவிக்கும்படியாக நான் சொன்னபடியே அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுற வசனம் சொல்கிறது. யோவான்ல ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்திற்கு அவர் வந்தார், அவரால உண்டான மனுஷரிடத்தில் அவர் வந்தார், ஆனா மனுஷரோ அவரை அறியாதிருந்தார்கள். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படிதான். Are we even understanding that the Lord is there in our life? His promises is everlasting. அவருடைய வார்த்தை நம்மளுக்கு இன்றைக்குமே நிலை நிற்கிறது என்று நம்ம சொல்ல முடியுமா? இன்ஃபேக்ட் டு a very last minute also, கடைசி நேரத்துல கூட இயேசு கிறிஸ்துவை அந்த crucifixion நமக்கு தெரியும் எவ்வளோ பாடுகள் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு பட்டார்னு. பட் I was just getting that into ஒரு டீடைல்குள்ளாக போகும்பொழுது சிலர் சொல்றாங்க, அந்த வாரினால் அவரை அடிக்கிறாங்க இல்லையா, அந்த வாரினால் அடிக்கிறதுடைய அந்த இன்டென்சிட்டிலேயே சிலர் மறிக்க முடியுமோ, சிலர் மறித்து போகிறாங்களாம் பிகாஸ் ஆஃப் தட் இம்பாக்ட். ஏன்னா அது உள்ள இருக்கிற அந்த போனை கூட இட் வில் டேர், அதை கிழித்து எடுக்கிற அளவுக்கு. அப்போ ஏசு கிறிஸ்துவானவர் அல்ல, ஒரு மாம்சத்துல யார் அந்த இடத்துல இருந்தாலும் அதுக்கு மேல கூட தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா தேவனுடைய வார்த்தை நிறைவேற வேண்டும் என்பதற்காக he sustained the whole trials. அந்த 300 பவுண்ட்ஸ் எடை இருக்கக்கூடிய அந்த கிராஸ், அதை அவர் தாங்கி கொண்டு போனார். In what situation? He was not healthy. Protein shake அதெல்லாம் குடிச்செல்லாம் நார்மலா இல்ல. He was extremely in a distress situation. அவ்வளோ அப்ப நான் யோசிக்கிறேன், அவருடைய எண்ணத்துக்குள்ளாக என்ன ஓடி இருக்குன்னா, நான் கடந்து தீர்க்க போகிறேன் இதை நான் கடந்து தீர்த்து அவர் சொன்னபடியே சிலுவையில தான் நான் மரிக்கணும், என்னுடைய ஆவியை என் பிதாவுடைய கையில நான் ஒப்பு கொடுப்பேன், சொன்னபடியே நான் உயிர் தெழுவேன் என்று. ஹல்லேலூயா. அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, he is not here, he is risen as he said. சொன்னபடியே அவர் உயிர் தெழுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 89:27 வசனம் சொல்கிறது, Psalms chapter 89 verse 27. Amen. I will make him my firstborn, the highest of the kings of the earth. Although it is written by David, but it is inspired by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார், ஆனா இங்கே யாரை குறித்து எழுதுகிறார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை குறித்து. ஹல்லேலூயா. I will make him my firstborn. பிதா சொல்லுகிறார், என்னுடைய குமாரனாகிய இயேசுவை நான் முதற் பேரானவராக மாற்றி இந்த பூமியில் இருக்கிற ராஜாக்களை காட்டிலும் நான் உயர்த்தி வைக்க போகிறேன். Can we all know how it even happened? அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த வார்த்தை எந்த அளவுக்கு நிறைவேறி இருக்கிறதுனா, யோவான் எழுதின நிருபம் 18வது வசனத்திலிருந்து 19வது அதிகாரம் 18 யோவான் 18:19 யோவான் 19:18 John chapter 19 verse 18. ஓகே சிஸ்டர், இப்போ சிலுவையில இயேசு கிறிஸ்துவை கொண்டு போகிற காரியம் நமக்கு தெரியும். அவர் பாடுகளை பட்டு அவ்வளோ தூரம் சஸ்டெயின் பண்ணி, இன்ஃபேக்ட் அவர் எப்படியாவது மறிக்க வேண்டும், இதுதான் யூதர்கள் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு தேவையா இருந்தது. அப்போ பிலாத்துவும் பார்க்கிறார், பிலாத்து எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை விடுதலை பண்ண வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை சொல்றாரு, இல்ல நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லி அங்க சொல்றார். அவர் அந்த இடத்துல கூட பொய் சொல்லவே இல்லை.
நம்ம சில நேரங்கள்ல யோசிப்போம், ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கும் போது we can lie அப்படின்னு. ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு வசனத்தின் பிரகாரமாக, வார்த்தையின் பிரகாரமாக அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. அதனாலதான் அந்த மொமெண்ட்ல கூட he did not even use one statement to lie. ஒரு விஷயத்த கூட அவர் பொய் சொல்லல. அப்போ அங்க வேற வழி இல்ல, பிலாத்து அதுக்கு அப்ரூவல் கொடுத்துதான் ஆகணும். இப்போ கூடவே சேர்ந்து 2 கல்வர்கள் இருக்கிறாங்க. நான் யோசிக்கிறேன், தேவனுடைய பார்வையிலிருந்து, பரலோகத்தின் பார்வையிலிருந்து இயேசு கிறிஸ்துவானவரும் மற்ற 2 கல்வர்களும் ஒன்று கிடையாது. ஜீசஸ் so special, right? and தேவன் சொன்ன வார்த்தையின்படி நிறைவேறணும் இல்லையா? அப்போ அந்த பிலாத்து செய்கிற காரியமை பாருங்க 19வது வசனத்துல. அப்படியே 20வது வசனம் சொல்லுங்க சிஸ்டர். ஹல்லேலூயா. எத்தனை லாங்குவேஜஸ்ல இது எழுதி இருந்ததுன்னா, இட் வாஸ் ரிட்டன் இவர் யூதருடைய ராஜா என்பதை எபிரேய மொழியில் எழுதியிருந்தது, லத்தீன் மொழியில் எழுதினது, கிரேக்க மொழியில் இருந்தது. அப்போ இந்த லாட்டின் லாங்குவேஜ் வாஸ் an official language or an occupational language of ரோமன்ஸ். அன்னைக்கு இருந்த ரோமர்களுக்கு இல்லையா, எபிரேய மொழி யூதர்களுடைய லாங்குவேஜ், லத்தீன் ரோமர்களுடைய லாங்குவேஜ். அந்த காலத்துல ஒரு சோவரின் நேஷன் அப்படின்னா அது ரோமன்ஸ். அதற்கு முன்பதாக முதல்ல வந்த அந்த சோவரின் நேஷன் யாருன்னா கிரேக்கர்கள், அலெக்சாண்டர் தி கிரேட். அதனாலதான் இந்தியா முதல் கொண்டு எல்லா தேசத்துல இருக்கிறவங்க, இந்த ட்ரேடிங் பண்றவங்க அத்தனை பேரும் the language that they spoke, just like how we have an international language English today, இன்னைக்கு இங்கிலீஷ் இருக்கிற மாதிரி கிரேக்க மொழி பேசலாம். அப்ப அந்த கிரேக்க மொழி எல்லாருக்குமே புரியும், எல்லாருமே பேசுவாங்க. அப்போ அந்த கிரேக்க மொழியில இருந்தது, ரோமன்ஸ் அவர்களுடைய லாங்குவேஜ் ஆஃப் லாட்டின் அதுல இருந்தது. இதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது, இந்த 2 கல்வர்கள் போல அல்ல, இவர் யூதரின் ராஜா ஹல்லேலூயா என்று பரலோகத்திலிருந்து ஆண்டவர் அந்த காரியத்தை செய்தார். வசனம் சொன்னது போல, I will make my firstborn to be born here and I'll make him the highest of the king among all the kings on the earth. அதனாலதான் he is the king of kings and the lord of lords. ஹல்லேலூயா. இத பார்த்து படிக்கிற அத்தனை பேர்த்துக்கும் இப்ப இதனுடைய வசனத்துல சொல்லுகிற மாதிரி, எபிரேயர் 10:23 சொல்ற மாதிரி, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவும், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு யோவான் 3:11, for God so loved the world. ஹல்லேலூயா. அப்போ யூதர்களுக்கு மட்டும் கிடையாது, மொத்தமா இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும், for God so loved the world, he gave his only begotten son, and that is why the promise is written on the cross. அவர்கள் எதை நினைச்சு எழுதினாங்களோ தெரியாது, ஆனா ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா, இவர்தான் ராஜாக்களுக்கும் ராஜாவா இருக்கிறார், தேவர்களுக்கும் தேவனாய் இருக்கிறார். அது யூதர்களுக்கு மட்டுமல்ல, ரோமர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் புறஜாதியார் எல்லாருக்கும் இவர் ஒருவரே ராஜாவா இருக்கிறார் என்று ஆண்டவர் சொன்ன ப்ராமிஸ் ஆண்டவர் அங்க நிறைவேற்றுகிறார். அதோட கூட யோவான் 19 அந்த வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது 21 அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார். அப்படி நீங்க எழுதாதீங்க, நீங்க எப்படி எழுதுங்க, யூதர் சொல்றாரு போய் அந்த பிலாத்து இடத்துல, they are ordering, இத போய் நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா பிலாத்து சொல்றாரு 22வது வசனத்துல, பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் எழுதினதே. ஹல்லேலூயா. எஸ், கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். சோ அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா, அது பிலாத்து எழுதல, தேவன் எழுதினது. ஹல்லேலூயா. அவர் எழுதினதுதான், அவரை யாருனாலையுமே அதனால எந்த காரியத்தை நிமித்தமா அவனுடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன ப்ராமிசஸ்
மாற்றவே முடியாது. அதை மாற்றுவதற்கு யாருனாலையுமே அது கூடாத ஒரு காரியமா இருக்கிறது. கர்த்தர் ரொம்ப நல்ல ஒரு தேவனா இருக்காரு. நான் சில நேரம் யோசிப்பேன், எஸ்தர் ராஜாத்தியை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தது கூட முன்கூட்டியே, டிக்ளேரிங் த எண்ட் ஃப்ரம் த பிகினிங். ஹல்லேலூயா. அந்த யோசிச்சு பாக்குறேன். இந்த உங்களுக்கு சரித்திரம் தெரிஞ்சிருக்கிறோம். பாபிலோன் தேசத்தார் என்ன பண்றாங்க, நேபுகாத்நேச்சர் யூதாவில் இருக்கிற ஜனங்களை கேப்சர் பண்றாங்க. யூதாவில் இருக்கிற ஜனங்கள் பாபிலோன்ல போய் வாசம் செய்யறாங்க. இப்ப பெர்ஷியன் என்ன பண்றாங்க, பாபிலோனிய கேப்சர் பண்றாங்க. இப்ப சில ஆண்டுகள்ல அந்த ராஜா சொல்றாரு, மீதியானவர் உங்களுடைய தேசம் எருசலேமுக்கு போறவங்க எல்லாம் போகலாம். அப்பதான் இவங்க எல்லாம் திரும்ப வராங்க, மீதியானவர்கள் எல்லாம் வர்றாங்க. அந்த 2வது தேவாலயம் கட்டப்படுகிற சம்பவம் எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் சரித்திரம் சொல்லுகிறது, சில ஜனங்கள் அங்கேயே இருந்துட்டாங்களாம். பிகாஸ் they got settled. அப்ப நான் யோசிச்சேன், அவர்கள் ஆண்டவர் மறந்தாரா? இல்ல, அதனாலதான் எஸ்தர் ராஜாத்தியை அங்க ஆண்டவர் ஏற்படுத்தினார். Hallelujah. There was a reason why God brought Esther and God rose Esther there. ஏன்னா அவர் சொன்னபடியே அந்த ஜனங்களை அவர் பாதுகாக்க வேண்டும் இல்லையா? அப்போ இந்த ஜனங்களுக்கு இங்கே இருக்கிறது போல அங்கே இவர்களுக்கு ஒரு நபர்னால ஒரு பிரச்சனை வரும். அங்கே நான் மொர்தெகாயை எழுப்புவேன், அங்கே நான் எஸ்தரை எழுப்புவேன். அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதபடி ஏற்கனவே அவர் ஒரு திட்டத்தை தீட்டிவிட்டார். அதனாலதான் he declares the end from the beginning. Hallelujah. நம்முடைய முடிவை அவர் ஆரம்பத்திலிருந்தே ஏற்படுத்தி இருக்கிறார். His promises will never fail. Even I always think, ஒரு எரிகோ பட்டணத்துக்குள்ளாக நம்ம டெபோ சிஸ்டர் நிறைய அழகா அந்த விஷயங்களை சொல்லுவாங்க. எரிகோ பட்டணத்துக்குள்ளாக முழுசா அழிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எண்ணம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா, அங்க ராகாப்னு ஒரு ஸ்திரீ இருப்பாங்க, அவர் மனம் மாறணும். And God always declared the end from the beginning. Right? So அப்போ அங்க நான் யோசிச்சு பாக்குறேன், எதுக்கு ஒரு ஸ்பை அனுப்பணும்? The process of sending a spy may be to save Rahab and family. Hallelujah. ராகாபையும் அவருடைய குடும்பத்தாரையும் சேவ் பண்ணுவதற்காக, சேவ் பண்ணது மாத்திரம் கிடையாது, அவருடைய சந்ததியிலேயே ஒருத்தராக நிறுத்துவதற்கு கர்த்தர் ஒரு சமாரிய ஸ்திரீக்காக கூட அங்க இறங்கி வருகிற தேவனா இருக்கிறார். பிகாஸ் அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாறி போக அவர் மனுபுத்திரன் அல்ல. சொல்லுவோமா? அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னபடி வந்தார், சொன்னபடி சிலுவையில் அறையப்பட்டார், சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார், சொன்னபடி மீண்டும் அவர் வரப்போகிறார் ராஜாதி ராஜனாக. நமக்காக வசனம் சொல்கிறது, அவருடைய ஜனங்களுக்காக அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. We may be thinking, ஐயோ தேவன் வரப்போகிற நாள் பயங்கரமா இருக்கும். பயப்படுகிறதுக்கு யாருக்கு பயப்படணும் தெரியுமா? யாரெல்லாம் பயப்படணும் தெரியுமா? Those who are not prepared, those who do not know who Christ is. கிறிஸ்து யார் என்பது அறியாதவர்கள் பயப்படலாம். ஆனா நம்மோட வாழ்ந்துட்டு இருக்கிறவர் திடீர்னு ஒரு நாள் வரணும் அப்படின்னா feel happy about it. ஹல்லேலூயா. தேவன் எப்ப வருவார் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல இருக்கணும். ஏன்னா அவர் நம்மை அழிக்கிறதுக்கல்ல, நம்மை பாதுகாக்கிறதற்காக வருகிற தேவனா இருக்கிறார். வர நாட்கள் ரொம்ப கொடியதா இருக்க போகிறது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்காக ஒரு வழியை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். யோனா முடிவெடுத்து குதிக்கிறார் தண்ணிக்குள்ளாக. நம்ம யோசிக்கலாம், அவர் தப்பு செஞ்சாரு, போனார், வரார். ஆனா அவர் குதிக்கிறது தெரிஞ்சே முன்பதாக ஆண்டவர் என்ன செய்யறார்? ஒரு மீனை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தர் பறந்து காக்கிற பச்சையை போல பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அவர் பொய் சொல்லுகிறதுக்கு மனுஷன் அல்ல, அவர் மனம் மாறி போக மனுபுத்திரன் அல்ல. அவர் யூதர்களுக்கு மாத்திரம் ராஜா அல்ல, நமக்கும் அவர் ராஜாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு முறையாக கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்வோம். ஆமென். ஆல் க்ளோரி டு காட். அவர் சொன்னதை செய்கிறவர். ஆமென். அவரால் கூடாதது, சொல்லுங்களேன், அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. நிச்சயமா என்ன சொல்ல முடியும்? இந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து. ஆமென். கர்த்தர் நமக்கு இன்னைக்கு ரேமாவா கொடுத்திருக்கிறார். 10 பேர் விசுவாசிக்கிறீங்க, ஆமென் சொல்றீங்க. ஆமென். நான் அதை முழு விளத்தோடு சொல்ல முடியும். இன்னைக்கு காலையில கூட நான் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவரே, நீ எந்த நோக்கத்திற்காய் கொண்டு வந்தீரோ, வேற எந்த ஆசையும் இல்லை ஆண்டவரே, ஒரே ஆசை தான், உம்முடைய அழைப்பை நிறைவேற்றணும். நீ எதெல்லாம் எனக்கு கொடுத்தீரோ, எனக்குன்னு என்ன எழுதி வச்சிருக்கீங்களோ, இல்ல மோசே அவங்க அந்த வாசித்த அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா, அவன் திரும்ப ஆண்டவர்கிட்ட போய் அங்க மேல போய் சொல்றான், ஐயோ இந்த ஜனங்கள் தங்களுக்கென்று பொன்னினாலே ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி உமக்கு விரோதமாய் பாவம் செய்தார்களே
அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், ஆண்டவரே இவங்களை பாவங்களை நீங்க மன்னிங்க, அப்படி இல்லாட்டி உங்க புத்தகத்துல ஏற்கனவே எழுதி வச்சிருப்பீங்கல்ல அந்த பேரை கிறுக்கி போட்டுருங்க. அப்படிதான் இந்த காலையில ஐ வாஸ் ஜஸ்ட் க்ரைங், ஆண்டவரே நீங்க என்ன எழுதிருக்கீங்களோ அதை நிறைவேற்றணும். யூ ஹாவ் டு ஃபினிஷ் வாட் எவர் யூ ஹாவ் ரிட்டன். அதை நிறைவேற்றாம போய்விடக்கூடாது அப்படின்னு சொன்ன காலையில் ஆண்டவருக்கு எனக்கு பதில் வந்துருச்சு. அவளை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன். எருசலேம் எரேமியா 32:42 கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை முதல்ல ஆமா உங்க வாயிலிருந்து கர்த்தரை வர நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறவர், என்னோட பேசுகிறேன். Lord who speaks. Hallelujah. So உங்களுக்கு என்ன நன்மை, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு நன்மையை நிச்சயமாக வர பண்ணுவார். சொன்ன நன்மையை வர பண்ணுவார். Hallelujah. அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல. Hallelujah. அவர் பொய் சொல்லுகிறவரும் அல்ல, சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். The Lord who does everything. Amen. சில வேளை நமக்கு தோணும், நம்மளே ஒரு கட்டில இருக்கிறோமே, எப்படி ஆண்டவர் இதை செய்வார்? ஜட்ஜஸ் 15 இந்த சிம்சோனை பத்தி நீங்க வாசிக்கும் பொழுது அது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க 13 வாசி பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அவன் ஒன்னொன்னா அவனுக்கு விரோதமா நடந்துட்டே வரும். ஸோ கடைசியில் போய் ஒரு இடத்துல ஒரு கண்மலையின் வெடிப்பில் அவன் தங்கி இருக்கும் பொழுது அங்கே பெலிஸ்தியர்கள் அந்த இடத்தை ஆளுகை செய்ததுனால அவங்க வந்து இஸ்ரவேல் மேல பதிவிருக்கும்படி வந்து அவங்க உடனே அவங்க சொல்லுவாங்க, ஐயோ ஏன் இவங்க வராங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி நடந்துருச்சு, எங்களுடைய வெள்ளாண்மையை எல்லாம் நரிகளை கொண்டு அழித்து விட்டான், அவனை எங்களுக்கு கட்டி இங்க கொண்டு வாங்க அப்படின்ன உடனே இவங்க போய் அவன்கிட்ட கேட்பாங்க, தயவுசெய்து நீ வந்துரு. அவன் சொல்லுவான், நீங்க என் மேல வெள்ளாம இருந்தா போதும், கட்டி கொண்டு போங்க, பிரச்சனை இல்லைன்றான். அப்போ பாருங்க, அவனை அந்த வசனம் போட்டிருக்கு, நல்ல புதிய 2 கயிறுகள்னாலே அவனை என்ன செய்தாங்களா, கட்டினார்கள். அந்த வசனம் வேணா எடுக்கலாமா? Judges chapter 15. I'm going to finish just 5 minutes. நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம். வாசிங்க சிஸ்டர். சரி, 14ஆம் வசனம், 15-14 நியாயாதிபதிகள் 15ஆம். பாருங்க, கை காலெல்லாம் கட்டப்பட்ட உடனே யாருக்கு சந்தோஷம்? எதிரிக்கு சந்தோஷம். ஆரவாரத்தோட வரான், கடிச்சிட்டான், கட்டப்பட்டிருக்கிறான், இவன் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாது, இவனால ஒன்னும் செய்ய முடியாது, அவனே தன்னை கட்டி கொண்டான், தன் ஜனங்களே அவனை கட்டி விட்டார்கள், இஸ் அன்ஏபிள் டு டூ எனிதிங் அப்படின்னு நினைச்சு வராங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. Praise God. இப்ப சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர், எல்லாம் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்து முடிப்பதற்கு நமக்குள்ள ஆவியானவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதனால ஒருவேளை கட்டுண்டவர்களா இருக்கிறோமே, என்னால எப்படி இது முடியும், எப்படி ஆண்டவர் எனக்கு செய்வாருன்னா, அங்க வேதவசனம் சொல்றது, ஆவியானவர் அங்க வந்தார். என்ன நடந்துச்சு வாசிங்க. தன் புயங்க Praise God. போதும், கட்டுகள் நெருப்புப்பட்ட நூல் போல் ஆகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிட்டு. சொல்லுங்க, இன்றைக்கு எங்க மேல, எங்க குடும்பத்தின் மேல தேவ சித்தம் நிறைவேறாதபடிக்கு இருக்கிற எல்லா கட்டுகளும் நூல் போல, நெருப்புப்பட்ட நூல் போல எங்கள் கைகளை விட்டு, எங்கள் வாழ்க்கையை விட்டு அருந்து போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் செய்வாரா? ஹல்லேலூயா. அவர் சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். எந்த நன்மையை வர பண்ணுவேன்னு சொன்னாரோ அதை நிச்சயமா செய்வார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். எந்த மனுஷன் பிளான் என்ன பண்ணாலும் சரி, கடைசியில அவர் நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. சொன்னதை நிறைவேற்றுவார். உங்களுக்காக கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு ஆமென். நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. ஹல்லேலூயா. ஸோ உங்க மேல ஆவியானவர் இருக்கிறாரு, கட்டுகளை உடைக்கிறவர். ஆமென். அவர் நிச்சயமாக உங்களை நடத்துவாராக. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நிமிஷம் நம்ம இருந்த இடத்துல ஆமென் உட்கார்ந்து கூட இருக்கலாம். pray. இந்த வசனத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம்.
3 பேருக்காக ஆமென் சுகவீனமா இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். என்னோட சேர்ந்து நீங்க ஜெபிக்கும்படி நான் அன்போடு கேட்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா பெரும்பாலும் அந்த வார்த்தையை நீங்க கேட்ட பிறகு அதை கமிட் பண்ணி ஜெபம் பண்ணணும். ஆமென். தேவ சமூகத்தில் சொன்ன ஆண்டவரே, நீங்க பேசின வார்த்தையை நாங்க கேட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் ஆவியில ஆரம்பித்து நாங்க மாம்சத்துல முடிக்க விரும்பல. உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு நேரம் வந்துருச்சு. ஆண்டவரே, ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியதோடு சம்பந்தப்படுத்துகிறவனா இருக்கிறான். இன்றைக்கு நாங்கள் மாம்சத்தோடு இணையாதபடிக்கு, மாம்சமாய் பேசுகிற இடத்துல அதிகமாய் நாங்கள் இணையாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ள உதவி செய்யும். தட் இஸ் அ கமிட்மெண்ட். ஹல்லேலூயா. கெட்ட வார்த்தை ஒன்றும் எங்கள் வாயில் புறப்படாதிருப்பதாக. கெட்ட வார்த்தைனா என்ன? விசுவாசம் இல்லாத வார்த்தை. ஆமென். பக்தி விருத்தி உண்டாக்காத வார்த்தை ஒன்றின் வாயில இருந்து வர வேண்டாம். ஹல்லேலூயா. சோ நம்ம ஆண்டவர்ட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம், கமிட் பண்ணுவோம். ஆண்டவரே, நீங்க நன்மையை வர பண்ணுவேன்னு சொல்லிட்டீங்க, ஆனா நாங்க மாம்சத்துல முடிச்சிடக்கூடாது. ஆவியில ஆரம்பிச்ச நாங்க ஆண்டவரே முழு பலத்தோடு ஆவியில நடக்கணும். ஆண்டவரே, நாங்கள் பேசும் பொழுது அநேகருடைய வாழ்க்கை ஆண்டவரே தட்டி எழுப்பப்படணும், ஆவியில கட்டப்படணும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லுவோமா? ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Is a God who declares the end from the beginning. அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நிச்சயமா கர்த்தர் செய்ய வல்லவர். He is a God who declares the end from the beginning. Hallelujah. எல்லாவற்றையும் முடிச்சிட்டு அப்புறம் அவர் ஆரம்பிச்சு நடத்துகிற தேவன். ஆமென். அவருக்கு அதனால தான் நம்ம ரொம்ப புலம்பணும்னா அங்க இருந்து அவர் புன்முறுவலோட சிரிச்சிட்டே இருப்பார். மகனே, எனக்கு தெரியும் உன் திட்டம், அது நிறைவேறும் பொழுது அது உனக்கு புரியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க மேல கர்த்தர் வச்சிருக்க திட்டம் இப்பொழுது ஒருவேளை தெரியாது. But when it comes to the end, you will know that the Lord who will does it, He does it for the good. Hallelujah. யோசேப்பு சொன்னது போல, நீங்கள் அல்ல, என் கர்த்தரே என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். It is not you, but God has brought me here. Hallelujah. ஒரு தேசத்தை பாதுகாக்க வேண்டும், ஒரு ஜனக்கூட்டத்தை இந்த இடத்துல பெருக வைக்க வேண்டும். ஆமென். எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டத்தை தேவ வல்லமையினாலே நான் கையில் எடுத்து கானானுக்கு கொண்டு போக வேண்டும். இந்த தேவ திட்டம் நிறைவேறும்படியாக He starts everything from the beginning. Hallelujah. எல்லாவற்றையும் அவர் ஆரம்பிக்கிற தேவனா இருக்கிறார். உங்களோடு இருந்து அவர் பேசுகிற தேவன், அவர் செய்கிற தேவன். நம்ம ஒரு கமிட் பண்ணிடுவோம். ஆண்டவர் குடும்பத்தோடு நம்ம சொல்லிடுவோம், ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி எங்களோடு நீங்க இடைப்படுங்கப்பா. நன்மையை நீங்க வருஷிக்கிற தேவன், சொன்ன வார்த்தையை நீ செய்கிற தேவன், நீர் நிறைவேற்றுவீராக, உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக, வல்லமையான உடைய கிரியை நீர் செய்து முடிப்பீராக. ஆண்டவரே, ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட அப்பா நீங்க இதை செய்யலையே, நீங்க இன்னும் செய்யலையேன்னு ஒருவேளை கேள்வி கேட்கறதா இருந்தா நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, Lord, you are a sovereign God. You know how to do about things. நீங்க எப்படி எடுத்து போகணும்னு உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, உடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோன்னு ஆண்டவர் கையில நீங்க ஒப்பு கொடுத்து சொல்ல முடியுமா? ஆண்டவரே, எங்களை நடத்தும். Lord, lead us. Hallelujah. தேவனுடைய சமூகம் தான் நமக்கு போதுமானது. தேவ சமூகம் இல்லாம எந்த காரியத்தையும் நான் முடிவெடுக்க கூடாது. For example, even your travels, நீங்க டக்குன்னு உங்க டிராவல் பண்ணணும், ஏதோ ஒரு காரியத்தை நீங்க கேள்விப்பட்ட உடனே நீ ஒரு டிசிஷன் எடுக்கும் போது தேவ சமூகத்துல உட்காருங்க. ஆண்டவரே, இது நான் போகிறது உங்களுடைய சித்தமா? நான் போகிறதுனால இந்த காரியம் நடக்குமா? ஆலோசனையோடு தேவ பலத்தோடு எந்த காரியமானாலும் தேவ சித்தத்தோடு செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. Let the presence of God lead you. ரிபாரா ஷாதாரா தியாங்கரபா தேயாந்தரபலரா. எங்களோட நீர் பேசுங்கப்பா, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, நீர் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தும். அருமையான சகோதரி மால்விகா சுமனவரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சபையாராய் ஆண்டவரே, பிள்ளை மேல கர்த்தர் வைத்திருக்கிற அழைப்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேகரை ஆண்டவரே தட்டி எழுப்புகிற ஆண்டவரே, அன்றைக்கு எம்மாவூஸ் சீஷருடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணினது போல இவர் போகிற இடத்திலெல்லாம் அநேகருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிவதாக, சபைகள் ஆண்டவரே அப்பா அனல் மூட்டி எழுப்பப்படுவதாக. ஹல்லேலூயா. தேவனுக்காக வைராக்கியமா எழும்புகிறவர்களை உருவாக்குகிற ஆண்டவர் ஒரு ஊழியத்தை உடைய பிள்ளை மேல நீங்க வச்சிருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேசங்களுக்கு தீர்க்கதரிசியா எடுத்து பயன்படுத்தும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த காலை வேளையில நீர் எங்களோடு பேசினீர், உறவாடினீர், எங்களை கட்டி எழுப்பினீர். தொடர்ந்து எங்களை நடத்தும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், புதிதாய் வந்திருக்களையும் ஆசீர்வதியும், குடும்பமா வந்திருக்களையும் ஆசீர்வதியும். கர்த்தருடைய கரம் அவளோடு கூட இருந்து நடத்தட்டும். இந்த வாரம் முழுவதும் அவருடைய வேலையை முழு பலத்தோடும் ஞானத்தோடும்
கிருபையோடும் தைரியத்தோடும் பாதுகாப்போடும் செய்யும்படி உடைய பிரசனங்களோடு இருப்பதாக கர்த்தர் ஆசீர்வத்தை நடத்தும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே தருகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.